உருவாச்சு அப்படின்னா அவருடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொன்ன தெரியல. அப்படி பாரதியார் வந்து பார்த்தோம்னா இளமையிலே சிறு வயதிலே கவி பாடம் கொண்டவர். அதாவது கிட்டத்தட்ட 5 வயதிலேயே நம்முடைய தாயை வந்து இருக்கிறாரு. அப்படி தாயை வந்து நம்முடைய தந்தையுடைய அரவணைப்பு தான் வளர்றாரு. அவர் தந்தை வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு பெரிய பொறியாளர், அதாவது என்ஜினியராக உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவர் நிறைய கற்பனையோட வளர்றாரு. அவர் தந்தைக்கு தான் வந்து நல்லா படிக்கிறாரு. ஆங்கிலம் மற்றும் கணிதம் பாடத்தையும் படிக்கிறாரு. இருந்தாலும் தந்தையுடைய விருப்பத்துக்கு மாறாக தான் வந்து என்ன பண்றேன்னா நிறைய கவிதைகளை வந்து உருவாக்குறாரு. தந்தை வந்து சொல்ல அப்படின்னா நீ வந்து ஒரு மிகப்பெரிய பொறியாளர் மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா இருந்தாலும் அவர் அந்த இளமையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொழிகளை வந்து தெரிவிச்சிருக்காரு. பன்மொழி தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம், பிரெஞ்சு சொல்லி நிறைய மொழிகளை வந்து தெரிஞ்சுக்கிறாரு. 11 வயதிலே வந்து பார்த்தோம்னா கவிப்பாடும் பகுதி பண்ணுறாரு. 11 வயசுலேயே வந்து பார்த்தோம்னா நல்ல பாடல்கள் பாடக்கூடிய ஒரு அப்படி 11 வயது அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இளமை காலத்திலேயே வந்து பார்த்தோம்னா அவங்க செல்லமான அப்படிங்கிற ஒரு பெண்ணை சொல்லியிருக்காரு. அவர் 15 வயது இருக்கும்போது அவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னா அப்பா பேர் வந்து சின்னசாமி, சின்னசாமி அம்மா இவருடைய இளமை காலத்தில் பார்த்தோம்னா கல்வி மற்றும் அந்த எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பார்த்தோம்னா அவருடைய கவிதை தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது வெறும் எழுத்துக்காக மட்டும் இல்லாமல் விடுதலை மனதை இருக்கக்கூடிய நிறைய கவிதைகள் இருப்பாரு. ஆன்மீக மனதை இருக்கக்கூடிய, தேசபக்தி இருக்கக்கூடிய, பெண் விடுதலைக்காகவும் நாட்டு விடுதலைக்காகவும் ஏராளமான கவிதைகள் அப்படி தன்னுடைய எழுத்துக்களால் விடுதலை மனதை இருக்கக்கூடிய கவிதை ஒரு சிறந்த கவிதை அப்படின்னு பார்த்தோம்னா பாரத மாதத்திற்குள் எழுச்சி அப்படின்ற ஒரு கவிதைக்குள்ள பொழுது புலர்ந்தது எவன் செய்த தவத்தால் உண்மை மிக்க நியாயம் கூடிய மாற்றப்படுறது. அதான் ஒரு கவிதை இருப்பாரு. என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா விடுதலை உணர்வை மக்களுடைய மத்தியில் எடுத்து செல்வோம். அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் மனித கொண்டிருந்த பொழுது இந்திய விடுதலைக்காக தன் தேசத்துடைய விடுதலைக்காக பாடல்கள் மூலியமாக பெரிய எழுச்சிமிக்க கருத்துக்களை எழுதியவர். அந்த பாட்டு என்ன சொல்றது அப்படின்னா பொழுது புலர்ந்தது, அதாவது நாம் செய்த தவறான பொழுதானது இருக்குது, பொழுது வந்து நீக்கி போச்சு. ஆனால் புள்ளினங்கள் எல்லாம், அதாவது புள்ளினம் அப்படின்னா பறவைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறை தேட பொழுது விடுதலை அடைந்து இறை தேட பறக்க சொல்கிறது. ஆனால் நமக்கு இன்னும் விடுதலை உணர்வு வராமல் ஆங்கிலேயரிடம் அனுப்பிவிட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் நீங்கள்லாம் உங்களோட மனதெல்லாம் ஒரு உணர்ச்சி பொங்கல் இல்லையா, நம்மளோட ஆங்கிலேயர்களுக்கு விடுதலை உணர்வு ஒரு விடுதலை பெருமோ அப்படின்றத பற்றி அதான் அந்த பாட்டை வந்து சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அதாவது தமிழ் மீது தன்னுடைய மொழி மீது, அதாவது அவருக்கு வந்து வடமொழி சொல்ற சமஸ்கிருதம், பிரெஞ்சு, ஆங்கிலம் அப்படின்னு நிறைய மொழிகள் தெரிந்திருந்தாலும் பன்மொழி புலவராக இருந்திருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மொழியின் மீது தீராத பற்று, அதாவது மனித மொழியிலே தமிழ் மொழி போல் மீதவான மொழி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு சொல்றாரு. அதுக்கு உதாரணமாக என்ன பண்ணிருப்பாரு, இப்ப நம்ம அதாவது பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அன்னைக்கே அவர் எஜுகேட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லிருக்கா சென்றிலிருந்து எட்டுதிக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் புணர்ந்து சேர்த்து, அதாவது அறிவியல் இருக்கக்கூடிய அத்தனை விதமான அறிவியல் ஆராய்ச்சிகளை சென்றிலிருந்து எட்டுதிக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் புணர்ந்து சேர்த்து நீங்க வந்து சயின்ஸ் படிக்கலாம். சயின்ஸ்லேயே வந்து பல்வேறு துறைகள் இருக்குது. அதாவது பொறியியல் துறையா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது விண்வெளி துறையா இருக்கலாம், அல்லது மண்ணியல் துறையா இருக்கலாம். அந்த மாதிரி பல்வேறு துறை சார்ந்த கருத்துக்களை ஆராய்ச்சி பண்ணி தமிழ் மொழியில் கொடுங்க. அதுதான் அதாவது என்ன சொல்றாரு, சென்றிலிருந்து எட்டுதிக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் புணர்ந்து சேர்த்து அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு அழகான அதே பாடலோட கவிதை தமிழ் கவிதை சொல்றது, சொல்லவும் கூறுவதும் இல்லை, சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை என்று நாள் காலம் என் காதில் குறைத்து சென்றார். அதாவது தமிழ் மொழியில இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அறிவியல் சார்ந்த விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி தமிழ் மொழியில கொடுக்க முடியாது அப்படின்னு அன்னைக்கே வந்து காரணம் சொல்லிட்டு போனாராம். ஆனா அப்படிலாம் கிடையாது. கட்டாயமாக தமிழ் மொழியில் அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சிகளை உருவாக்க முடியுது. அன்னைக்கே பாரதி வந்து இதை பற்றி நம்ம வந்து எஜுகேட் பண்ண போயிட்டார். இந்த மாதிரி மொழி சார்ந்த விஷயங்களையும் அவங்க வந்து எடுத்து நம்முடைய பாடல்கள் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இனப்பற்று, மொழிப்பற்றோட இனப்பற்று என்ன சொல்லியிருப்பாருன்னா இலங்கையில் வாழக்கூடிய தமிழின மக்கள் வந்து பார்த்தோம்னா அங்கே சீரழிக்கப்பட்டு அவர்களை அங்கே வதைக்கப்படுவதாக நம்முடைய புரட்சிகரமான கருத்துக்கள் வந்து தமிழினம் வந்து தமிழ் இன படுகொலை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து இருப்பாரு. கரும்பு தோட்டத்திலே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மாதர், அதாவது தமிழின மாதர்கள் அங்கே இறந்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்லிட்டு கரும்பு தோட்டத்திலே அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு கவிதை இருப்பாரு.
செல்லியின் மீது தீராத அன்பு கொண்டவர். ஆங்கில எழுத்தாளர் செல்லி, நீங்க படிச்சிருப்பீங்க. செல்லியின் மீது தீராத அன்பு கொண்டு அவருடைய எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அவருடைய கவிதைகளை வாசித்துக் கொண்டு அவரை வந்து பார்த்தோம்னா என்ன பண்றாருன்னா தனக்கு ஒரு உதாரணமாக வைத்துக் கொண்டு தன்னை செல்லிதாசன் என்று அழைக்கப்படுகிறார். பாரதியார் வேற நிறைய பேர் இருக்கு. மகாகவி, முண்டாசு கவி, புரட்சி கவி, சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அவருடைய பேர் வந்து பாரதி. அவர்கள் உண்மையான பேருமே சுப்பிரமணியம், சரியா? அவரை வந்து செல்லமா அம்மா என்ன கூப்பிடுவாங்க, சுப்பையா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா பாரதி என்ற பெயர் வந்து பார்த்தோம்னா எட்டையபுர அரசர் கவிஞனா வந்து பாரதி அப்படின்னு. பாரதி அப்படிங்கிற பொருள் என்ன? பா என்றால் பா அப்படின்னு பிரிச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? பாட்டு புனையக்கூடியவர், சரியா? கலைமகளை தன்னுடைய நாவில் வந்து வைத்துக் கொண்டு பாடல் பாடக்கூடியவர். பாரதிக்கு பொருள் பிரிச்சனா வேற பொருள் மாறும். இப்போ பாரதி அப்படின்னா பாட்டை புனையக்கூடிய கலைமகளை நாவில் வைத்துக் கொள்ளக்கூடியவர் அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கு எட்டையபுர அரசவை கவிஞர் பார்த்தோம்னா பாரதி அப்படின்னு ஒரு பட்டம் பண்றாங்க. இந்த மாதிரி நம்முடைய எழுத்துக்களால் நம்முடைய சிந்தனைகளால் பெரிய புரட்சியை ஏற்படுத்திய பாரதியார்.